இசையோட தங்கச்சிக்கு ஹீரோவோட அண்ணனை தான் பிடிச்சிருக்கு. கோயிலில் அவரை பார்த்த உடனே இசைக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, எனக்கு வந்துட்டு கோயிலில் பார்த்தேன், அதாவது உனக்கு மாப்பிள்ளைன்னு சொன்னேன் அவரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏற்கனவே நான் சொன்னால அவரை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அழுகுறாங்க. நீ கவலைப்படாத, உனக்கு அவரோட கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க சித்திக்கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நம்மளோட இசை அவங்க வந்து, நான் எப்படி மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட போயிட்டு சொல்ல முடியும், பெரிய பையனை அதாவது பெரிய பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளையோ சின்ன பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி கோவப்படுறாங்க. நான் வேணால் சுபத்ரா அம்மா கிட்டே பேசுகிறேன்னு இசை சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சுபத்ரா கிட்டே பேசலான்னு அவங்க சித்தியும் இசையும் போகிறாங்க. போனால் அவங்க வந்துட்டு, ஓ அக்கா தங்கச்சி ஜாதகமா, ஜாதகம் ரெண்டுமே வந்துட்டு என் பசங்களுக்கு பொருந்துனா மட்டும்தான் நான் கல்யாணத்தை இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் இசையோட சித்தி ஒரு ஃப்ராடு வேலையை பார்க்குறாங்க. ஜோசியர்கிட்ட போயிட்டு இசையோட ஜாதகத்தை கொடுத்து, இந்த ஜாதகம் அந்த பையனுக்கு, அதாவது சின்ன பையன் ஹீரோவுக்கு பொருந்துகிற மாதிரி இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ரெண்டும் பொருந்தவே பொருந்தாதுன்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு முதல்ல வந்துட்டு இசைக்கு அவங்க பெரிய பையனை பார்த்ததுனால அந்த இது தான் பேர் ஆகாது, சின்ன பையன் கூட கண்டிப்பாக செட் ஆகுதுன்னு தான் சொல்லிட்டு போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.